நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவருடையும் கூட இருப்பதாக. அவருடைய சுவிசேஷத்தை தொடர்ச்சியாக நான் பிரசங்கிக்க எனக்கு கிடைக்கிற கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, அந்த கிருபை இன்னும் அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையில பெருகட்டும். கிருபை நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில பெருகும். ஆமேன். ஸோ நீங்களும் அந்த கேட்கறதுக்குரிய கிருபை, ஆமேன், சத்தியத்தை கேட்கறதுக்குரிய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஸோ இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம், அதாவது மாமிஷம், அதாவது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டால் நாங்கள் அழிவைத்தான் அறுப்போம் என்கின்ற வார்த்தைகளை ரோமர் 8 நீங்க படிக்கிறீங்க, ரைட்? ஸோ நான் கடந்த 2 கிழமை கொடுத்த செய்திகள்ல இது அநேகர் நீங்க கேட்டிருந்தீங்க. இதை குறிச்சதான இன்னும் அநேக தெளிவான விளக்கங்கள் இருந்தா நல்லம் என்று சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம ரோமர் 8 நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல இருக்கிறதான உண்மைகளை, இதுல இருக்கிறதான சத்தியங்களை அறிய போறோம். ஆமேன். ஸோ ரோமர் 8 பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல். ஸோ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறது முக்கியமல்ல, ரைட்? சாரி, இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, மாம்சத்தின் படி நடவாமல். ஸோ அப்ப மாம்சத்தின் படி நடக்கிறண்டா என்ன என்று நமக்கு தெரிஞ்சாதான் மாம்சத்தின்படி நாங்கள் நடக்காம ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுது. ஆமேன். ஸோ மாம்சத்தின்படி நடவாமல். ஸோ இந்த அதிகாரத்தை கொஞ்சம் நான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன், ரைட்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய, யாற்ற ஜீவன்? கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. ஸோ என்னையும் உங்களையும் எந்த ஜீவன் விடுதலை ஆக்கினது? யாற்ற ஜீவன்? கிறிஸ்துவனுடைய ஜீவன். ஸோ இங்க புதிய உடன்படிக்கையை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆமேன். ஸோ நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசனங்களும் சொல்லப்பட்டதான இந்த இயேசு கிறிஸ்துவால ஸ்தாபிக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால கொண்டு வரப்பட்ட புதிய உடன்படிக்கையை தான் பைபிள் ஒட்டுமொத்தமாக பேசப்படுது, ரைட்? இயேசு கிறிஸ்துவ பற்றினதான். ஆமேன். ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவ நாம பழைய உடன்படிக்கையிலேயே பார்க்கிறோம், அவருடைய புதிய உடன்படிக்கை. ஸோ போன 2 கிழமை நான் உபாகத்துல 30-31 நான் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன். எப்படி அங்கே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை பேசுறார். அதுல கானான் தேசத்துக்குள் பிரவேசிச்ச பிறகு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை, எப்படி வாழ்ந்தால் அவர்கள் நீடிய நாட்களாய் வாழ முடியும், அழிவை காணாமல் வாழ முடியும் என்பதை பேசினார். உபாகம் 30, ரைட்? ஸோ அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்ச பிறகு, அதே போல நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிப்பை நாம என்ன செய்ய போறதில்லை, இழக்க போறதில்லை. ஆனா இந்த பூமியில நாம என்ன செய்யணும்? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, அழிவுகளை காணாத ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொன்னா, அந்த புதிய உடன்படிக்கையில எப்படி நாம சுவிசேஷத்தை விசுவாசிச்சு நாம நடக்கணும் என்பதை நான் தெளிவுபடுத்தி இருந்தேன். இன்னும் நாம தொடர்ச்சியாக வேற காலங்கள்ல நாம் என்ன செய்யலாம், நீங்களும் நானும் என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். ஆமேன். சோ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து என்ன செய்யிருக்கு, விடுதலை ஆக்கியிருக்கு. பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், விடுதலை ஆக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல், பாருங்க அடுத்த வசனம், இங்கேயும் என்ன சொல்லப்படுது, மாம்சத்தின் படி நடவாமல்.
சோ இதெல்லாம் யாருக்கு எழுதப்படுது? கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ஆமென். சோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் என்னவாம்? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். சோ நம்முடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறணும் என்று சொன்னா நாம் என்ன செய்யக்கூடாதாம்? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. சோ மாம்சத்தின்படி நடந்தா நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறாது. சோ ஆவியின்படி நடக்கிற பொழுதுதான் நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறும். இயேசு நமக்கு நீதியா இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் நீதியா இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறணும் என்று சொன்னா இந்த வசனத்துல சொல்லுது, நம் மாம்சத்தின்படி நடவாமல். சோ அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் என்கின்றதை நாம் ஆராய வேண்டியிருக்கு. இது ஏற்கனவே நான் அநேக பிரசங்கங்கள் பழைய நீங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தை குறித்து நான் என்னுடைய ஊழியத்துல, அதாவது யூடியூப்ல முதல் எடுத்த மெசேஜே இதுதான். ஏன்னா இது தெரியாமத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்றார்கள், ஆனால் அவர்கள் மாம்சத்தின் படிதான் வாழ்றார்கள். இங்க வாழ்றதை குறித்து பேசப்படுது, ரைட்? வாழ்றதுன்னு சொன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்படுது லிவ் என்று சொல்லப்படுது. லிவ், வாழ்றோம். லிவிங் பை sorry some people lives according to the flesh or according to the spirit. அப்ப அங்க ஆங்கிலத்தில் வாசிக்க உங்களுக்கு விளங்குமே. என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது யூ ஆர் வாக்கிங், நீங்க நடக்கிறீங்க. சோ ரெண்டு வழியில நீங்க நடக்கலாம். ஒன்று பை த ஃபிளஷ், அல்லது மாம்சத்தின் படி, அல்லது மாம்சத்தினால், அல்லது ஆவியின் படி, அல்லது ஆவியினால். சோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ நான் கிறிஸ்தவன், நான் எல்லாம் செய்கிறேன் என்று நீங்க சொன்னாலும் கூட பைபிள் சொல்லுது, தேவ ஆவி எங்கள வாசமாய் இருந்தாலாம் நாங்க மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இருக்க மாட்டோமாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கு. என்னவா? கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததும், ஆனா ஆவி நீதி நிமித்தம், யாற்ற நீதி நிமித்தம்? கிறிஸ்துவனுடைய நீதி நிமித்தம் என்னவாம்? ஜீவன் உள்ளதாயும் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய ஆவி ஜீவன் உள்ளது? ஆமென். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு, பாருங்க, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. சோ மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு
மாம்சத்தின்படி வாழ்வதற்கு. நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அப்ப மாம்சத்தின்படி வாழலாமா? வாழலாதா? வாழலாம். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் கிறிஸ்துவ ஆவியினால நடத்தப்படாம, கிறிஸ்துவின் ஆவியின்படி நடக்காமல் நாம இருக்கிற பொழுது இயற்கையாகவே நம்ம மாம்சத்தின் படிதான் வாழ்றோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் இயேசுனுடைய ஆவியினால வழிநடத்தப்படும் வரைக்கும், தேவனுடைய ஆவியினால நாம நடக்கும் வரைக்கும், ரைட், நாம் என்னவாம்? மாம்சத்தின் படிதான் வாழ்றோம். ஸோ இந்த மாம்சத்தின் படி என்கின்றத நாம பார்க்க போறோம். ஆனா நீங்க முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க, மாம்சத்தின் படி என்றது ஜனங்கள் இன்றைக்கு நினைக்கிறது போல நாம, அதாவது 10 கட்டளை இருக்குதானே, பொய் சொல்லக்கூடாது, களவிடக்கூடாது, அப்படி அதை மீறுறது என்று நீங்க நினைக்க கூடாது. அதை குறிச்செல்லாம் இங்க பேசப்படுது. இது மனுஷர்கள் பூமியில பிசாசினால விழுந்த பிறகு மனுஷன் மாம்சத்துல தான் எல்லாரும் வாழ்றான். மாம்சத்தின் கிரியினாலதான் கடவுளிடத்துல உறவு வைக்கிறான், கடவுளோட உறவு வச்சிருக்கிறான், கடவுளோட சேர நினைக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறான். சோ இதனால நாம வேற தேவர்களை என்ன செய்யறோம்? சேவிக்கிறோம் என்று சொல்ற. சோ அந்த மாம்சத்துக்குள்ளதான் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், அநேக நம்பிக்கைகள் பிறக்குது. ஆனா நீங்களும் ஆவியில நடக்கிற பொழுது, நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நடக்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய உடன்படிக்கையிலையும் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். சோ அந்த ஆவியினால நடக்கிறப்படுகிற பொழுது நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. காரணம், ஆவி என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, இயேசு என்ன சொல்றார்? நோ, நம்முடைய பாவங்கள் அவருடைய ஒற்றை பலியினால், அவருடைய ஒற்றை மரணத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமேன். பழைய மனுஷனுக்கு நாம் மறிச்சிட்டோம். இப்ப நாம மாம்சத்துக்கு கடனாளி இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்னவா இருக்கிறார்? ஜீவனா இருக்கிறார். ஆமே. நம்முடைய ஆசீர்வாதம் இப்ப நம்மால உண்டானதல்ல, நம்முடைய நீதி நம்மால உண்டானதல்ல, நம்முடைய பரிசுத்தம் நம்மால உண்டானதல்ல, நம்முடைய விடுதலை நம்மால உண்டானது, நம்முடைய ஞானம் நம்மால உண்டானதல்ல, சகலதும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. சோ அப்ப நம்ம ஆவியில நடக்கிற பொழுது நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்ட ஆவிக்குட்பட்டா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் சோ சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. ஆமேன். பிசாசுக்கு நான் கடனாளி அல்ல, உலகத்தில் இருக்க தேவர்களுக்கு நான் கடனாளி அல்ல, வேற தேவர்களுக்கு நான் கடனாளி அல்ல. நான் ஒரே ஒருவருக்குத்தான், இயேசு, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. ஆமென். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி ஒருவன் வாழ நினைச்சா, மாம்சத்தின்படி நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நினைச்சா, பைபிள் சொல்லுது நாம சாவோம். சாவீர்கள் என்று சொன்னா டிஸ்ட்ரக்ஷன். எவ்ரி டே இன் யுவர் லைஃப் சம் சார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், சம் சார்ட் ஆஃப் தீமைகள். ஆமென். மாம்சத்தின்படி பிழைத்தா சாவீர்கள். ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை, ஆவியினால் இந்த மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால் மாம்சத்தின் செய்கைகள் அல்லது மாம்சத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப நாம மாம்சத்தை குறித்து புரியணும். சோ இங்க இந்த மாம்சம் என்றது தமிழ்ல சொன்னா பாவ சுபாவம் சொல்லுவோமா? மாம்சம் என்றது பாவ சுபாவம். ரைட். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரோமர் வாசிக்கிறேன், ரோமர் 8. இப்ப 4 வாசிப்போமே.
சாரி 5. சாரி ரோமர் 8:6. So letting your sinful nature control your mind leads to death. Letting your sinful nature. இங்க மாம்சத்துக்கு என்ன ஆங்கில வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு NIVல NLT டிரான்ஸ்லேஷன்ல sinful nature. மாம்சம் என்றது sinful nature, அதாவது பாவ மனுஷன். நமக்குள்ள இருக்கிற ஒரு பாவ மனுஷன். இதுதான் ரோமர் 7 பவுல் பாவ மனுஷனுக்கு சரியாக்கி கொள்ளுது. பாவ மனுஷன், இந்த பாவ மனுஷன், இந்த மாம்சம் தான் கடவுளுக்கு விரோதமான மனுஷன் அல்லது பகையான மனுஷன். இந்த பாவ மனுஷன் எப்படி வந்தது? ஆதாம் ஏவாள் அங்க வஞ்சிக்கப்பட்டதுனால். சோ இந்த பாவ மனுஷன், சின்ஃபுல் நேச்சர், இந்த மனுஷன் என்னவாம்? நன்மை தீமை அறிகிறதுனால், the knowledge of good and evil. So இந்த knowledge, இந்த அறிவில தான் இந்த பாவ மனுஷன் வாழுஸ். இது என்ன? மாம்சம். சோ இந்த மாம்சம் என்ன செய்யுது? தன்னுடைய நன்மை தீமை என்கின்ற கிரியைகளூடாக என்ன செய்யுது? தேவனை சேர நினைக்குது, கடவுளை அடைய நினைக்குது. அப்படி நினைச்சு கொண்டு, ஆனா அது கடவுளை சேவிக்கல, அது யாரை சேவிக்குதாம்? பிசாசை சேவிக்குது. தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, தெளிவாக அறிஞ்சு கொள்ளுங்க. So definitely you need a prayer. நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே, so I need to know this, எனக்கு இதை தெரியணும்னா. ஆமென். ப்ரே பண்ணுங்க. So God will definitely give you more wisdom to understand this. Amen. So sinful nature என்ன சொன்னா நீங்க புரியணும். பாவ சுபாவம் என்று அவங்களுக்கு புரியணும். ஆமென். இது நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து வந்த. சோ இந்த பாவ சுபாவம் தான் அன்றைக்கே சொல்லிச்சது, பிதாவுக்கு முன்பாக நான் நிர்வாணியா இருக்கிறேன், சோ அதனால நான் ஒளிஞ்சு கொண்டேன். சோ இந்த பாவ சுபாவம் தான் என்ன செய்தது? கடவுளை நம்புறதுக்கு பதிலாக, அவருடைய நீதிக்கு அவரை நம்புறதுக்கு பதிலாக, நாம் நிர்வாணத்தை மூடுகிறது கர்த்தர் தான், நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறது இயேசுதான் என்பதை நம்பாம தனக்குத்தானே அத்தியிலே எடுத்து தன்னை நிர்வாணத்தை மூடிச்சு. சோ வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது நியாய பிரமாணத்தின் நீதி அடையாளம், சுய நீதி அடையாளம். சோ இந்த பாவ சுபாவம் என்றது தேவன் மனுஷனை விட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த பாவ சுபாவத்துக்கு, இந்த சாத்தானுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? இத வச்சு அவன் என்ன செய்வான்? மனுஷரை தன்னுடைய வசப்படுத்துவான். மனுஷரை தன் வசப்படுத்துவான். சோ இந்த பாவ சுபாவத்துல தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழக்கூடும். சோ இந்த பாவ சுபாவத்தில இருந்து நாம தேவனை ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், என்ன செய்ய முடியும்? அவருக்கு தொண்டு செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும், கணக்கு காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் இந்த பாவ சுபாவத்தோடு தான் கடவுளை தேடுகிறார்கள், கடவுளை அடைய முயற்சிக்கிறார்கள். ஆமென். ஆனா நானும் நீங்களும் இதே வழியில வாழ்ந்தோமா இருந்தா, இதே வழியில மாம்சத்தினால தேவனை பிரியப்படுத்தினோமா இருந்தா,
அது முடியவே முடியாது. பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் வாசிப்பீங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். சோ இந்த மாம்சத்தின் படிதான், இப்ப நான் சொல்ற மாம்சத்தின் படிதான் அநேகர் என்ன செய்கிறார்கள்? தேவனை பிரியப்படுத்த, தேவனிடத்துல பிரியமா இருக்க, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முயற்சிக்கிறார். கலாத்தியர் 5 பவுல் சொல்றார், மாம்சத்துக்குரியவர்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்கள் நினைக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லையா? சுதந்திரிப்பதில்லை. வாசிக்கிறேன், அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 4. சாரி, ரோமர் கலாத்தியர் 5 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி அல்லது ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கு. என்னவாம்? செய்ய வேண்டும் ஒன்றுக்கொன்று. மாம்சம் ஆவிக்கு தான் விரோதமா இருக்கு, வேற ஒன்றுக்கும் இல்லை. இங்க பாருங்க, எப்பவும் பைபிள்ல சொல்லப்படுற மாம்சம் என்றது பாவ சுபாவம். இது இந்த பாவ சுபாவம் என்றா தேவனுடைய கிருபையில அல்லது அவருடைய புதிய உடன்படிக்கையில நடக்க முடியாத ஒரு சுபாவம் தான். இந்த பாவ சுபாவத்துக்கு எதிர்மறையானது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் பைபிள் சொல்லுது திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். சோ இந்த டிவைன் நேச்சர் தான் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது கிருபையாக. சோ இந்த திவ்ய சுபாவம் தான் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஜனிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷன், பரிசுத்தம் ஆக்கப்பட்ட மனுஷன், நீதிமான் ஆக்கப்பட்ட மனுஷன், அல்லது ஏற்கனவே கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியத்துல நடக்கக்கூடிய சுபாவமுடைய மனுஷன் தான் நமக்குள்ள இருக்கிற ஆவி. அதுதான் திவ்ய சுபாவமுடைய. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் திவ்ய சுபாவம்? அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பேதுருல சொல்லப்படுது, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் என்ன செய்யப்பட்டோமா? பங்குள்ளவர்கள். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நான் நீங்களும் எத்தனை பேர் அவருடைய திவ்ய சுபாவத்தில் நடக்கிறீங்க பாவ சுபாவத்துக்கு பதிலாக? ஆமென். சோ இந்த செய்தியில நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஆமென். கேட்போம். சோ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இந்த மாம்சம் என்றது என்ன? இந்த பாவ சுபாவம் திவ்ய சுபாவத்துக்கு எதிராகவும் ஆவிக்கு எதிராகவும் விரோதமாகவும், ஆவி இந்த திவ்ய சுபாவம் மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடி ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், திவ்ய சுபாவத்தால் நீங்க நடத்தப்படுவீர்களானால், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த பாவ சுபாவம், ரைட், இந்த பாவ சுபாவம் என்னத்தை விரும்புதாம்? நியாய பிரமாணத்தை, தேவனுடைய 10 கட்டளைகளை விரும்பு. ஆமென். ஆனா அது என்ன செய்தில்லை? அதுக்கு கீழ்ப்படியதில்லை. சோ நியாய பிரமாணத்தை கேட்கிறதுனால நாம நீதிமான் ஆகிறது இல்லை. சோ பாவ சுபாவத்துக்கு இன்னும் ஒன்று பழைய மனுஷன் என்று பைபிள் சொல்லுது. இந்த பழைய மனுஷன் நியாய பிரமாணத்தினால என்ன செய்ய முடியாதாம்? நீதிமானாக முடியாது. கேட்கிறதுனால நாம் அதன்படி செய்கிறவன் மட்டும்தான் அதனால பிழைப்பான். அப்ப பிசாசனுடைய தந்திரம் நமக்கு என்ன?
அதை எங்களுக்கு சொல்லி பிசாசு மறைக்கிறான். இன்றைய அநேகர் அதை புரிஞ்சு கொள்ள. ஓகே, நாம நியாயப்பிரமாணத்தை நூடாக நீதிமானாக முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தினால வருகிற நீதியில தான் மிக கவனம் செலுத்துவார். அதனால அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவன் அவர்களோட பிரியம் இல்லை, தேவ ஆவி அவர்களுக்குள்ள வாசமா இல்லை என்பதை ரோமர் 8 சொல்றேன். ஆமென். சோ அப்ப நாம மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிற பொழுது நாம தேவர்கள் அல்லாதவர்களுக்கு தேவனா இருப்போம். தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அல்லது எங்களுக்கு பலன் அளிக்காதவர்களுக்கு, பலன் கொடுக்க முடியாதவர்களுக்கு அல்லது பலன் கொடுக்க முடியாத உபதேசங்களுக்கு நாம் என்ன செய்ய விடுவோம்? செவி கொடுப்போம். அதான் உபாகமத்துல நாங்க பார்த்தோம். சோ உபாகமம் பாருங்க 29 பாத்தீங்கன்னா, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கைவிடப்பட்டார்கள் பாருங்க. கர்த்தர் தமது 29:23 கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கோமோரவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும். என்னவாம்? தேசத்தின் நிலங்கள் என்னவாம்? விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு அவர்கள் கைவிடப்பட்டிருந்தவர்கள். அதுக்கு காரணம் என்ன? ஏன் கைவிடப்பட்டிருந்தார்கள்? காரணம் என்ன என்று சொன்னா, அதற்கு அவர்களுடைய பிதாக்கள் தவிர கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது என்னவாம்? பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய், என்னத்தை விட்டு போனார்கள்? உடன்படிக்கை. சோ நானும் நீங்களும் அவருடைய உடன்படிக்கையும் இயேசு சிலுவையில செய்து முடிச்சதை நாம புரியல என்று சொன்னா, ஆமேன், நாம் அந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ மாட்டோம். ஆமேன். ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் நம்மிடத்துல அவருடைய உடன்படிக்கைக்கு நாம கீழ்ப்படுகிறோம். ஆமேன். சோ ஆபிராமுக்கு சொன்ன உடன்படிக்கை, ஆண்டவர் ஆபிராமோட வச்ச உடன்படிக்கையை தான் அவர் நம்மட வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். சோ என்றதை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துறார். சோ இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய கிரியைகளினாலேயோ அல்லது தங்களுடைய செயல்களினாலேயோ திறமைகளினாலேயோ தங்களுடைய பரிசுத்தத்தினாலேயோ அவர்கள் தேவனோட பிரியமாயிருக்க முடியாது. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது, ஆசீர்வதிக்கவும் இல்லை. சோ அப்படிப்பட்டவர்கள் தான் வனாந்தரத்துல அப்படி தங்களுடைய கிரியினால தங்களுடைய இதில் வாழ்ந்தவர்கள், மாம்சத்தின்படி வாழ்ந்தவர்கள் அல்லது அவருடைய உடன்படிக்கையை கைவிட்டவர்கள் தான் வனாந்தரத்தில் அழிந்தார்கள், செத்தார்கள் என்று சொல்லப்படுது. சோ ஆண்டவர் நம்மிடத்துல இவரிடத்துல என்னத்தை எதிர்பார்த்தார்? இங்க என்னத்தை குறிச்சு பேசுறார்? அவருடைய உடன்படிக்கையை குறிச்சு. ஆமேன். சோ விட்டு போய், உடன்படிக்கையை விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடினார். சோ இது புதிய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்தின் படி வாழ்றவர்களுக்கு அடையாளம். இவர்கள் அவருடைய உடன்படிக்கையை நம்பல என்று சொன்னா இவர்கள் கடவுளோட நடக்கல. சோ இவர்கள் உடன்படிக்கையை நம்பல. தேவன் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கையை நான் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை ஒரு மனுஷன் நம்பாம போவானா இருந்தா அவன் மாம்சத்தின் படிதான் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஆமேன். சோ அப்ப அவங்க வேற தேவர்களை சேவிக்கிறார். என்ன, மாம்சம் வேற தேவர்களை தான் சேவிக்கும், அது இயேசுவை சேவிக்காது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சோ அப்ப இந்த மாம்சத்தில இருந்து புறப்படுகிறது தான் மதங்கள், ரிலிஜன்ஸ். ஆமேன். இன்றைக்கு அநேக
சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மாம்சத்தில். சோ மாம்சத்தின் படிதான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். மாயமான தாழ்மை, மாயமான ஆராதனைகள். ஆமென். சோ புதிய உடன்படிக்கை அடிப்படையில அந்த சத்தியத்துல, சுவிசேஷத்துல, கிருபையின் சுவிசேஷத்துல போகிற மட்டும்தான் தேவனுடைய சபை அவருடைய ஆராதனையா இருக்கு. ஆமென். அதை விட்ட எல்லாம் நாம் என்ன செய்வோம்? வேற தேவர்களை தான் சேவிக்கும். நாம போதகரை சேவிக்கலாம், நம்முடைய சபையை சேவிக்கலாம். ஆமென். சபை அல்ல கிறிஸ்து. அதாவது நீங்க போற டினோமினேஷன் அல்ல கிறிஸ்து. தேவனுடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபை தான் சபை கிறிஸ்து. சோ நான் ஒரு டினோமினேஷனை நான் ஆரம்பிக்கலாம், அதுல நான் மாம்சத்துக்குரிய போதனையை கொடுக்கலாம். சோ அப்படி கொடுத்து கொண்டு நான் சொல்ல முடியாது என்னுடைய சபை தேவ சபை என்று. உலகத்துல எல்லாரும் சொல்லலாம் என்னுடைய தேவ சபை என்று. ஆனா கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டது, அவருடைய சத்தியத்தினால், அவருடைய வாக்குத்தத்தத்தினால் பிறந்தது மட்டும்தான் தேவனுடைய சபை. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தது, ரைட்? ஆனா அவன் வாக்குத்தத்தத்தின்படி அல்ல. ஈசாக்குத்தான் சாராளுக்கு உண்மையாக பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ரைட்? சோ அதே போலதான் இன்றைக்கு அநேகர் நாம கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தத்தின்படி தேவனால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பிறந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். சோ அப்ப தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தேவர்களை, வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டபடினால கர்த்தர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வர பண்ண, அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்ச அவர்களுடைய தேசத்திலிருந்து அவர்களை வேரோட பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறு தேசத்தில் எறிந்து விட்டார். ஆமென். நீங்க மேல் வசனங்கள்ல பாருங்க, வாதைகள், நோய்கள், 22 வாதைகள், நோய்கள். ஆமென். சோ இந்த வாதைகள், நோய்கள் இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு வேற காரணமா இருந்தது என்ன? அவர்கள் உடன்படிக்கையை, அன்றைக்கே அவர்கள் உடன்படிக்கையை விசுவாசிச்சு நடந்திருந்தா, தேவன் மேல முழு நம்பிக்கை அவர்கள் வச்சிருந்தா, அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? மாம்சத்தின்படி வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அவர் தேவனுடைய வாதையும் நோய்களும் அவைகளை அணுகியிருக்கா. ஆமென். சோ இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். இயேசு மெய்யான கடவுள், அவரை நேசிக்கிறோம். ஆமென். ஆனா நாம ஆவியின்படி நடக்கிறோமா அல்லது மாம்சத்தின்படி நடக்கிறோமா? அவருடைய திவ்ய சுபாவத்தில பங்கு பெற்ற நாங்க அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு ஏற்றபடி வாழ்றோமா அல்லது பாவ சுபாவத்தின்படி வாழ்றோமா என்பதை நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். சோ இந்த பாவ சுபாவத்தில வாழ்கிற அல்லது மாம்சத்தில வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? சோ என்றதை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னா உங்களுக்கு புரியும். சோ இப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி நாம பெறறதுக்கு முதல் அல்லது கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தில் அல்லது ஆவியில நாம நடக்கிறதுக்கு முதல் நாம இயற்கையாகவே பாவ சுபாவத்தை உடைய மக்களாகத்தான் இருந்தோம். அந்த பாவ சாபத்துல இருக்கிற பொழுதுதான் நானோ நீங்களோ அந்தந்த மதங்கள்லயோ அல்லது நீங்க கிறிஸ்தவராக பிறக்கையோ ஏசப்பா என்று சொல்லி தொழுது கொண்டீங்க, அல்லது இந்து மக்கள் பிள்ளையாரே முருகனே என்று தொழுது கொண்டீங்க, ரைட்? ஏதோ வடிவில நீங்க என்னத்தை தேடினீங்க? கடவுளை. ஆமென். இது பாவ சுபாவத்தில இருந்து வந்த காரியம், மாம்சத்தில இருந்து வந்த காரியம். சோ இப்படி தேடுற பொழுதுதான் நாம
கடவுளுக்கு இதை செய்தா கடவுளுக்கு நல்லம், இப்படி செய்தா கடவுளுக்கு நல்லம், நன்மை தீமை அறிகிறதுனால் என்று சொல்லி நம்முடைய பாவ சுபாவத்தினால் தேவனுக்கு பிரியமா இருக்க பார்த்தோம், தேவனை அடைய நினைச்சோம், ஆசீர்வாதத்தை பெற நினைச்சோம். இதுதான் பாவ சாயல் அல்லது பாவ சுபாவம் அல்லது மாமிஷம். சோ இப்ப மாம்சத்தில் நடக்கிற பொழுது நாங்க கடவுளுக்கு எதை செய்தாலும் நாம மாம்சத்தின் அடிப்படையில தான் செய்வோம், பாவ சுபாவத்தின் அடிப்படையில தான் செய்வோம். இப்போ ஒருவன் சேர்ச்சுக்கு போறேன்னா, நீங்க சேர்ச்சுக்கு போற ஆளை கேட்டு ஏன் சேர்ச்சுக்கு போறீங்கன்னு சொன்னா அவர் என்ன பதில் சொல்லுவாருண்டா, சேர்ச்சுக்கு போனாத்தான் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், சேர்ச்சுக்கு போனாத்தான் இயேசுவின் வருகையில் ஈடுபடுவோம். அவர் வேற தேவர்களை சேவிக்கிறார், அவர் இயேசுவை சேவிக்கல. ஏன்னா இயேசு பழைய உடன்படிக்கையிலையும் சரி அவர் வெளிப்பட்டது அவர் புதிய உடன்படிக்கையை தான் வெளிப்படுத்தினார். இதுதான் நான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான், அதுதான் ஆவியில நடக்கிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு திவ்ய சுபாவம் தான். ஏண்டா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் அவர் நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் செய்து முடிச்சு இப்ப பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துட்டார். ஆமென். அவர் உட்கார்ந்துட்டார். சோ எங்களையும் உட்கார வச்சிருக்கிறார். சோ உட்கார்ந்துட்டார் என்று சொன்னா he completed, he finished. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இந்த திவ்ய சுபாவம் உள்ளவர்களுக்கு தான் அது வழங்கும். ஆமென். சோ சகலதும் ஆமென் ஆதாம் ஊடாக பாவம் மரணம் எங்களை ஆண்டு கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் இப்ப எங்களை என்ன செய்து ஆளுகை செய்து. இது ஆவியில நடக்கிற நமக்கு தான் புரியுது. ஆமென். ஆவியில நடக்க நீங்க இந்த விசுவாசத்தை இந்த புதிய உடன்படிக்கையை நீங்க முற்றுமாக புரிஞ்சு நடக்க நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்ததுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்ம பாவியா இருக்கிற பொழுதே yet we are sinners, பாவியா இருக்கே நமக்காக இயேசு மரிச்சார். இப்படி தன்னுடைய அன்பை அவருடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்திட்டார். ஆமென். சோ இதற்கு பிறகும் நாம அது எதற்காகவும் சரி, ஒரு பணத்துக்காகவும் சரி, அல்லது ஒரு உறவுக்காகவும் சரி, அல்லது ஒரு எந்த காரியத்துக்கும் நாம மாம்சத்தின் பாவ சுபாவத்துல பழைய மனுஷன்ல நடந்தோமா இருந்த கடவுளிடத்துல கொடுத்து இன்னைக்கு அநேகர் ஏன் நீங்க கடவுளுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன? கொடுக்கணும் பிரதர், கொடுத்தா தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு கவனிப்பாருண்டா நீங்க பழைய மனுஷன் பாவ மனுஷன்ல தான் செயல்படுறீங்க. நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க. தேவன் உங்களை அவருடைய புதிய உடன்படிக்கை உங்களுக்கு கிரியை செய்யாது. காரணம் நீங்க பழைய மனுஷன் அடிப்படையில் மாம்சத்தின் படி மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்றீங்க. சோ இதன்படிதான் இன்றைக்கு அநேக சபைகள் உருவாகின, அநேக ஊழியர்கள் உருவாகின. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்க என்னுடைய உடன்படிக்கையை விட்டதால நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு பலன் தராததும் உங்களுக்கு உதவி செய்யாத நீங்க வேற தேவர்களை நீங்க சேவிக்கிறீங்க. தேவர்கள் கணக்கு இருக்கு, வேற தேவர்கள் கணக்கு இருக்கு. வேற தேவர்கள் உங்களுக்கு போதகராக வர முடியும், ஊழியர்களாக வர முடியும். ஆனா கிறிஸ்து உங்களுக்கு போதகராக இருக்கிறாரா? கிறிஸ்து உடன்படிக்கை உங்களுக்கு போதகரா இருக்கா? அப்படி இருந்தா நீங்க என்ன நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நம்பணும்? இயேசுவையும் சுவிசேஷத்தையும். ஆமேன். அவருடைய சுவிசேஷம் தான் எங்களுக்கு ரட்சிப்பினுடைய தேவபலன். ஆமேன். சோ மாம்சத்தின்படி
நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சோ இந்த ஆக்கினை தீர்ப்பை எந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து சொல்லப்படுது? அன்றாட வாழ்க்கையில என்ன? இது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் எவ்ரிடே தினமும் நடக்கிற நடே குறித்து தான் ரோமர் 8 பேசப்படுது. நீங்க மரிச்சு நரகம் போற ஆக்கினை தீர்ப்பை சொல்லப்படல. ஆமென். இது எவ்ரிடே, இது நிகழ்காலத்தை குறித்து பேசப்படுது, எதிர்காலத்தை குறித்து பேசப்படல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்கு பிறகு அங்க மரணம் இல்லை. அதாவது நீங்க நரகம் போற போறது இல்லை. ஆனா இந்த பூமியில நீங்க வாழைக்க நீங்க ஒரு வெற்றி உள்ள, நான் எவ்ரிடே வெற்றி உள்ள வாழ்க்கைய வாழ ஆஃப்கோர்ஸ் நீங்க வாழலாம். ஆஃப்கோர்ஸ் தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவுக்கு, அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்கு. அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யத்தினாலதான் நாங்க இன்றைக்கு மீட்கப்பட்டோம் காக்க. சோ எங்களோட ரட்சிப்பு அழியாஸ். ஆனா நீங்க மாம்சத்தின் படி நடக்கிற பொழுது ஆக்கினைக்குள்ள ஆத்திக்கப்படுறீங்க. அப்ப மாம்சத்துக்குரிய போதகர்கள் உங்களை வழி நடத்துற பொழுது அந்த போதனை உங்களை எப்பவும் என்ன? ஆக்கினைக்குள்ள ஆத்திருக்கு. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனா நீங்க இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்க இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்க கிருபைக்கு உட்பட்டவர்கள். சோ நியாயப்பிரமாணம் பாவத்தினுடைய பலன். ஆமென். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆமென். There is no power for sin if you are under the grace. பாவத்துக்கு எந்த பவரும் இல்லையா? பாவத்துக்கு எந்த வலிமையும் இல்லையா? எப்ப பாவத்துக்கு வலிமை இல்லாம போஸ்? நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருந்தா, அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்பட்டிருந்தா. சோ அப்ப அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்படாம நாம போறதுக்கு என்ன காரணமா இருக்கு? பிசாசும் நம்முடைய பாவ சுபாவம். ஆமென். ரோமர் 7 பவுல் சொல்றார், பாவ சுபாவத்துக்கு என்ன செய்ய? சிறையாக்கி கொள்ளு. சோ உலகம் என்ன? நம்ம பாவ சுபாவத்துக்கு அடிமையாக்கப்படுது. புதிய உடன்படிக்கையில அவருடைய கிருபையில வாழ்ற விசுவாசிகளையே திரும்ப பாவத்துக்கு என்ன செய்யலாம்? மாம்சத்துக்கு அடிமையாக்குதாம். கலாத்தியர் புத்தகத்தை நீங்க வட்டிவா வாசிச்சு பாருங்க. கலாத்தியர்ல பவுல் சொல்றார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இவ்வளவு சீக்கிரமாய் கிருபையின் சுவிசேஷத்தை விட்டு நீங்கள் போறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆமென். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக நினைக்கிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையன் என்று விழுந்தீங்க. ரட்சிப்பை விட்டு விளையல, கிருபையை விட்டு விழுந்தீங்க. ஆமென். சோ கிருபையை விட்டு விழுந்தா கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. சோ நீங்க நினைக்காங்க நான் தனிய வெளிப்பிரகார ஆசீர்வாதத்தை பேசல. இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் என்றது நீங்க பிரிக்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நோ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான கிறிஸ்து இயேசுக்கு பிரஜாதிகளுக்கு வரும்படியா. ஆமென். பிரஜாதிகளுக்கு வரும்படியா ஆபிரகாமுக்கு விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நாம் என்ன செய்ய போறோம்? ஆபிரகாமுடனே அவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். சோ அப்ப ஆசீர்வாதத்தை நாம பிரிச்சு பார்க்கறதுனாலதான் பிரச்சனை. கிறிஸ்து சொன்னார், நீ என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியையும் தேடு. சோ நான் பேசுறது எல்லாம் அவருடைய நீதி. ஆமென். கிருபையின் சுவிசேஷம், அவருடைய புதிய உடன்படிக்கை அவருடைய நீதி. அது விசுவாசத்தினால நமக்கு வருது. சோ வருகிற பொழுது அப்ப என்னவா? முதலாவது ராஜ் அவருடைய நீதி இருந்துட்டு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தனிய வாரையில.
அதோட சேர்ந்து சகலதும். இதுதான் இயேசு. இயேசுவையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்க முடியாது. இயேசுவையும் தெய்வீக சுகத்தையும் பிரிக்க முடியாது. இயேசுவையும் ஐஸ்வர்யத்தையும் பிரிக்க முடியாது. ஆமென். இந்த பைபிள் சொல்லுது லைஃப் அண்ட் ப்ராஸ்பர். உபாவத்தில் நீங்க ஆங்கிலத்தில் வாச்சிங்கன்னா லைஃப் அண்ட் ப்ராஸ்பர். அப்ப அவருடைய உடன்படிக்கையில என்ன ஆசீர்வாதமா? லைஃப் அண்ட் ப்ராஸ்பர், ஜீவனும். ப்ராஸ்பர் என்று சொன்னா என்ன? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றா என்ன? அது பல காரியங்களை உள்ளடக்கியஸ், அதோட பணமும் சேர்ந்தஸ். ஆமென். சோ அப்ப நம்முடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் அது அது பயனளிக்குது இல்லையண்டா, நாம் என்ன செய்யறோம்? மாம்சத்துல பழைய மனுஷன், பாவ மனுஷன்ல வாழ்றோம். சில பேர்த்த சபையே பாவ மனுஷன்ல விடுது. ஆனா அதுல திரளான ஜனங்கள் இருக்கலாம். ஆமென். திரளான ஜனங்கள் இருக்கலாம். நல்ல மியூசிக் போட்டு ஆராதனை இருக்கலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், ஜெபம் எல்லாம் இருக்கலாம். ஆனா என்ன இருக்காஸ்? தேவனுடைய சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், புதிய உடன்படிக்கையினுடைய சுவிசேஷம் அங்க இருக்காஸ். ஏன்னா நாம அழைக்கப்பட்டதே அந்த சுவிசேஷத்துக்கு மட்டும்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அந்த சுவிசேஷம் தான் நம்ம என்ன செய்தாம்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்து வழிவகுக்கு. சோ மாம்சத்தின்படி நடக்கிறா என்ன? மாம்சத்தின்படி பாவ மனுஷன் பாவ சுபாவத்தில் நடக்கிறது. அந்த பாவ மனுஷன் பாவ சுபாவம், அதனுடைய அடிப்படை என்ன? மனுஷன் தன்னுடைய கிரியையினால தேவனை திருப்திப்படுத்துறது, அல்லது ரட்சிக்கப்பட நினைக்கிறது, பரலோகம் போக நினைக்கிறது, அல்ல ஆசீர்வாத பெற நினைக்கிறது, அல்லது ஈவன் எல்லாமே ஆராதனையிலிருந்து ஜெபம் வரைக்கும் எல்லாமே மாம்சத்தின் அடிப்படையில், பாவ சாயலின் அடிப்படையில். சோ பைபிள் சொல்லுது, ரோமர் 8 சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்தினால் நடப்பவர்கள், மாம்சத்தின்படி ஊழியம் செய்கிறவர்கள், மாம்சத்தினால் ஊழியம் செய்கிறவர்கள், மாம்சத்தின்படி கொடுக்கிறவர்கள், மாம்சத்தினால் கொடுக்கிறவர்கள் தேவனிடத்துல பிரியமா இருங்க, அழிவை அறுப்பார்கள் தான் வேதம் சொல்லுது. மாம்ச சிந்த ரோமர் 8 நான் திரும்பி போறேன். மாம்ச சிந்த மரணம். 6வது வசனம், மாம்ச சிந்த மரணம். சோ மாம்ச சிந்தையில மரணம் தான் இருக்கு. there is no life. மரணம் பண்ணா அதுல லைஃப் இல்லை. இப்ப மாம்ச சிந்தையில நாம ஒன்றை செய்கிற பொழுது, மாம்சத்தின் அடிப்படையில நாம ஊழியம் செய்கிற பொழுது அது மரணம், அதுல ஜீவன் இல்லை. நம்ம நாமே ஏமாத்துறோம். நம்ம நாமே ஏமாத்துறது பதிலாக மற்ற ஜனங்களையுமே மாற்றுகிறோம், மற்ற விசுவாசிகளையுமே மாற்றுறோம். அதனாலதான் பைபிள் சொல்றது, அநேக ஆக்கின் அடையவும் உண்டு போதகராக இருக்காங்க என்று சொல்ல யாக்கோபில். சோ நீ மாம்சத்துக்குட்பட்ட போதகராக இருக்கிறது, அது பயங்கரமான ஒரு ஆக்கின தீர்ப்பு. இன்னைக்கு அநேக போதகர்கள், குடும்பங்கள், இதுல இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் வர, பிசாசினுடைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கலாம் நாங்க கடவுளோட கூட இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு. இல்லை, பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. புதிய உடன்படிக்கைக்கு அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கைக்கு நீங்க அவருக்குள்ள வளர வளர ஆசீர்வாதம் வளர்ந்துண்டுதான் போகும். ஆனா நாம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக, மாம்சத்துக்கு கடனாளிகளாக, தேவனுக்கு பகையாக இருந்து, தேவனுக்கு விரோதமா இருந்து நாம ஊழியம் செய்கிறபடியாலதான் நமக்கு ஜீவன் இல்லாம இருக்கு. பாருங்க, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவனும் சமாதானம்.
அப்ப தேவ ஆவியில நாம சிந்திக்கணும். தேவ சுபாவம் கிறிஸ்துவால் அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்ட அந்த அஸ்திபாரமாகிய அடிப்படை சத்தியத்தை விட்டு நாம வெளியில போகதான் நாம மாம்ச சிந்தையில வளர்றோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பாருங்க மேல் வசனம். அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்ப மாம்சத்தின்படி நான் ஒரு போதகராயிருந்தா அதுக்கு மாதிரிதான் நான் சிந்திச்சு அதுக்கு மாதிரிதான் பிரசங்கங்களையும் நான் எடுப்பேன். எனக்கு திவ்ய சுபாவம் என்னிடத்துல இல்லை. கிருபையினால் எல்லாட்டிக்கு நான் மாம்சத்தையும் ஆவியையும் ஒன்றோடொன்று கலக்குவேன். நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் ஒன்றோடொன்று கலக்குவேன். ஆனா பைபிள் சொல்லுது அப்படி கலத்தால் விபச்சாரம். அப்ப மாம்சத்துல இருக்கிற ஒரு ஒரு கிரியை என்னவா? கலாத்தியர் 5 சொல்லப்படுது விபச்சாரம். மாம்சத்துல நாம ஒரு கிறிஸ்தவனாகவோ அல்லது மாம்சத்துல நடக்கிற பொழுது என்னிடத்துல முதல் இருக்கிறது என்ன பட்டியல்ல விபச்சாரம். விபச்சாரம் என்றா என்ன? பைபிள்ல சொல்லப்படுற விபச்சாரம். மாம்சத்திலையும் நடப்பேன், நான் ஆவியிலையும் நடப்பேன். இயேசுவோடையும் இருப்பேன், நான் வேறு தேவர்களோடையும் இருப்பேன். நியாயப்பிரமாணத்திலையும் இருப்பேன், நான் கிருபையிலையும் இருப்பேன். ரெண்டையும் சேர்த்து வாழ்றவன் தான் விபச்சாரி. பாருங்க கலாத்தியர் 19 பாருங்க. மாம்சத்தின் கிரியல் வெளியரங்கமாகின்றன, அவையாவன விபச்சாரம். சோ இது உலக ரீதியான விபச்சாரத்தை குறிச்சு பேசப்படல. அதுவும் பாவம்தான். அது நான் பாவம் இல்லை என்று நான் சொல்லல. ஆனா பிரதான விபச்சாரம், மூல விபச்சாரம் என்ன என்று சொன்னா இதுதான். எது? மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய பாவ சுபாவத்தினுடைய கிரியைகள், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவத்தினுடைய கிரியைகள். அது வலியமா அது என்னவா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். பாருங்க இதெல்லாம் 10 கட்டளையில இல்லாத ஒரு காரியங்களை புதிசான ஒரு பட்டியலா இருக்கு பாருங்க. சோ அப்ப இந்த மாம்சத்தின் பாவ மனுஷனை வெளியில கொண்டு வந்தது யாரு? பவுல். எப்படி கொண்டு வந்தார்? பரிசுத்தாவினால. யார் அப்ப இது எழுதினது? பரிசுத்தாவி. யார் எழுதினது? இயேசு. அப்ப இயேசு சொல்றார், நமக்குள்ள மறைஞ்சிருந்த பிசாசால நமக்குள்ள மறைஞ்சிருந்த மாம்சத்தினுடைய கிரிய. ஆனா இது இன்றைக்கு மதத்துல வாழ்ற அத்தனை பேருக்குள்ளையும் இருக்கிற குணாதிசயத்தை தான் பேசப்படுது. பாவ சாயல பேசப்படுது பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம். இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லாத பகையா? மாம்சத்துல நடக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட சபையில இல்லாத பகையா உலகத்துல இருக்குது? கிறிஸ்தவர்களுக்குள்ள பகை என்ன? ஏன் வந்த பகை இது? சுயநீதியினால் வந்த பகை. தங்களோட கிரியனால, தங்களோட பாவ மனுஷனுடைய கிரியனால நீதிமான் ஆகிறதுனால, ஊழியம் செய்யறதுனால வந்த பகை தான். சோ அந்த பகை தான் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோட என்ன செய்யுது? பகைக்குது, விரோதிக்குது, சண்டை செய்யுது. மார்க்கபேதம், பொறாமை, கொலை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்னத்தினால? கிறிஸ்துவால, தேவனால. அவன் கிரிய ஒன்றும் இல்லை. சோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவன் ஒன்றும் செய்ய இயலாது. ஆசீர்வாதம் அவன் விசுவாசிச்சான், ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனா மாம்சத்துக்குட்பட்டவர்கள் ஆபிரகாமை பார்த்து பொறாமப்பட்டார்கள். சோ ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் பிசாசு அவனுக்கு எதிரியாக வரும். சோ ஆகவே பிசாசுக்கு பயப்படாங்க, ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு பயப்படுங்க. காரணம் அதுதான் உண்மையான பயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமீன். விசுவாசிச்சு நடவங்க. மாம்சத்தை கிரியைகளை ஆவியினால் என்ன செய்யுங்க? அழிச்சு போடுங்க. ஒரு நாளும் மாம்சத்தினால
நடக்காதீங்க. ஆமீன். மாம்சத்தினால் நடக்காங்க. மாம்சத்தினால் நடக்கிறேன்டா என்ன? திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒன்றை செய்து கத்திரிடத்துல பெற நினைக்கிறாதீங்க. அது பிசாசனுடைய சுபாவம், அது பிசாசனுடைய உபதேசம். இவன் உங்களுடைய ஜெபமா இருக்கலாம், உங்களோட துதியா இருக்கலாம். ஆமீன். நீங்க ஜெபிக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சபடியினால் நீங்க ஜெபிக்கிறீங்க. ஏண்டா உலக தோற்றத்துக்கு முதலே அவர் தன்னுடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்து மூலமா. இயேசுதான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய தீர்க்க ஆயுசு. ஆமேன். கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன். சோ அப்ப கிறிஸ்து நமக்கு ஜீவனாக, கிருபையாக, உடன்படிக்கையாக இருக்கிற பொழுது நாம மாம்சத்தினால நடக்கிறது கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு ஒரு பெரிய பாவம் என்பதை நீங்க இன்றையோட உணர்ந்து கொள்ளணும். ஆமீன். சபைகள் நீங்க மனம் திரும்பணும், போதகர்கள் நீங்க மனம் திரும்பணும், மூப்பர்கள் நீங்க மனம் திரும்பணும், ஊழியர்கள் நீங்க யாரா இருந்தாலும் அவருடைய கிருபைக்கு கீழே நீங்க அவருடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. பவுல் சொல்ற விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, ரோமர் 1 அதிகாரம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டுத்தான் எனக்கு என்னவாம் கிருபையும் இந்த அப்போஸ்தல ஊழியத்தையும் கர்த்தர் தந்தார்னு பவுல் சொல்லுகிறார். அப்ப நான் அப்போஸ்தலன் சொல்ல வரையில எனக்கு கொடுத்த கிருபை என்ன? விசுவாசத்துக்கு நீங்க கீழ்ப்படிய பண்றது. ஆமீன். விசுவாசம் நியாயப்பிரமாணத்துக்குரியதல்ல, 10 கட்டளைக்குரியதல்ல. விசுவாசம் விசுவாசம் என்னவாம்? அவருடைய புதிய உடன்படிக்கைக்குரிய கிருபைக்குரிய விசுவாசம். நியாயப்பிரமாணம் மோசேயோட கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கிறிஸ்து மட்டும். ஆமேன். கிறிஸ்து வந்த பிறகு நாங்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சோ அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் என்னவாம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது. அப்ப நாம இன்றைக்கு என்ன செய்யறோம்? விசுவாசத்துக்கு தான் கீழ்ப்படுகிறோம். ஆமேன். பாருங்க, இந்த உபாகம் 29 30 பாருங்க, அவர் என்னத்துக்கு கீழ்ப்படியல? ஒரு உடன்படிக்கை. சோ ஆண்டவர் நம்மிடத்துல செய்கை எதிர்பார்க்கல. முதலாவது நம்மிடத்துல என்ன? அவருடைய சத்தத்துக்கு எங்களை செவி கொடுக்க. உபாகம் 30 கேட்டீங்கன்னா, மனம் திரும்பி நீ என்ன செய்? செவி கொடு, மனம் திரும்பு. என்னத்துல மனம் திரும்புறது? பாவ மனுஷன்ல இருந்து அல்லது நம்முடைய கிரியல்ல இருந்து நாம் என்ன செய்யணும்? செத்த கிரியல்ல இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்ததை, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடிச்சதை நாம சுவிசேஷத்தை கேட்கறதுனால விசுவாசிச்சு நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆமீன். கிறிஸ்தவ வாழ்க்கை லிசன், கேட்டு கேட்கிறது. ஆமீன். மரியாள் அவருடைய பாதத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்கிறதுனால என்ன வருதாம்? விசுவாசம். விசுவாசத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க என்ன செய்யலாம்? சுதந்திரிச்சு கொள்ளலாம். மாம்சத்தின் கிரியினால எங்களால முடியாது. சோ ஆகவே கேளுங்க, கேளுங்க, நடவுங்க. கேளுங்க, நடவுங்க. கேளுங்க, நடவுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமீன். சோ செய்ய அப்ப என்ன மாதிரி செய்கிறது? செய்ய தானா வரும். நீங்க ஒன்றுமே செய்யாம இருந்தா இயேசு தோற்று போறதில்லை. ஆனா நீங்க செய்யாம இருக்கிறதுதான், மாம்சத்தின்படி செய்கிற பொழுதுதான் நாங்க அழிவை வரவிச்சு கொள்றோம். ஆனா நீங்க முதலாவது இருந்து கேளுங்க. தெரியுமா, பவுல் கிட்டத்தட்ட 14 வருஷம் அவர் பொறுமையோடு இருந்தார். 14 வருஷம். என்னன்னா இந்த கிருபையை அவர் விளங்கிக் கொள்ளும். தேவன் சொல்ற காரியத்தை அவர் விளங்கிக் கொள்ளணும். அதே போல இன்றைக்கு நான் நீங்க அவருடைய கிருபையை விளங்கிக் கொள்ளணும். நான் மாம்சத்தின்படி ஊழியம் செய்யறேன்டா, 1 மாசத்துல ஒரு கோர்ஸ் முடிச்சா நான் பாஸ்டர். அதை உலகம் நம்பும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பைபிள் காலேஜ் முடிச்சு வந்தாக்களை சிம்பிளா நம்பிட்டு போ. ஏன்னா அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டார், பட்டம் கொடுத்தாச்சு, சர்டிபிகேட், தட்ஸ் இட், அவர் பாஸ்டர். அல்லது ஒரு சபையில
மாம்சத்துக்குரிய போதகர் அவர் 4 பேரை கூப்பிட்டு நீ பாஸ்டர்ன்னு சொன்னா சபையில இருக்கிற விசுவாசி நம்பும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் தேவையில்லை. நம்முடைய பாவ மனுஷனுக்கு தெரியும் எதை பிரசங்கிக்கணும். பாவ மனுஷனுக்கு போதிக்க வேண்டியது அல்ல. பாவ மனுஷனுக்கு போதிக்க வேண்டியது அல்ல. அது தன்னிடத்தில் உள்ளதில் இருந்தெடுத்து பேசும். ஆனா கிருபையின் சுவிசேஷம் என்றது அது அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல். அது தேவனிடத்தில் இருந்து வருவது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. இட்ஸ் a person. இது ஒரு நபரை பற்றினஸ். சோ அதை நாம அறிகிற அறிவினால அதை பெற்று 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 அறிகிற அறிவினால பெற்று அது தேவன் நமக்கு தேவ அறிவினால நம்ம ஊட்டினா மட்டும்தான் அது நம்முடைய ஆவியில நம்முடைய சிந்தனையில வரும். சோ அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். சரீரத்தின் செய்கை என்னன்னு சொன்னால் மாம்சத்தின் செய்கைகள் அழிச்சால் நீங்க பிழைப்பீர்கள். உங்களோட வாழ்க்கை வெற்றியா மாறும். பிழைப்பீர்கள். இதுல பிழைப்பீர்கள் என்று சொன்னா பாருங்க, ஆங்கிலத்தில் இருக்க வாசிப்போம் 13. ஆங்கிலத்தில் நான் 7 வாசிக்க போறேன். எல்லாமே நான் வாசிக்கிறேன் NLT-ல. The sinful nature is always hostile to God. Always sinful nature. இந்த மாம்சத்துக்கு இங்க என்னவா sinful nature தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது sinful nature தமிழ்ல மொழிபெயர்த்தா பாவ சுபாவம். It never did obey God's law. இது ஒரு நாளும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு என்ன செய்யாதாம், கீழ்ப்படியாது. And it never will. Right? 8வது வசனம். So that's why those who are still under the control of sinful nature can never please God. அதனால தான் நாம் இந்த பாவ சுபாவத்திற்கு அடிமையானவர்கள் தேவனுக்கு எப்பவும் என்னவாம் பிரியமா இருக்க மாட்டார். சோ அதனாலதான் இந்த அநேகர் பாவ சுபாவத்தினால அல்லது மாம்சத்தினால அநேக காரியங்களை செய்வார்கள். காயினை பார்த்தீங்கன்னா இந்த பாவ சுபாவத்தினாலதான் கடவுளுக்கு அநேக காரியத்தை செய்த காயின். ரைட்? சோ அவன் அதுல இருந்து காணிக்கையை கொண்டு போறான் பாருங்க. ஆனா தேவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. சோ தேவன் ஏற்றுக்கொண்டா நம்மட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்ப தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே என்ன? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். சோ அதனாலதான் ஆபேல் ஆட்டை கொண்டு போனான், இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினான். சோ இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஆபேல் நீதிமானாது. அப்ப அதனாலதான் தேவையானது ஒன்று என்று மரியாளுக்கு சொன்னான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டான். சோ அது மட்டும் இல்ல, சீஷர்கள் இயேசுவிடத்தை கேட்டார், உமக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? உமக்கு ஏற்ற கிரியை என்ன? அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அது ஒன்றுதான் நான் நீங்களும் செய்யக்கூடிய. சோ அப்ப இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடிச்சதுலையும் நாங்க முழு நம்பிக்கை வச்சு அதுல அந்த ஆவியில நாம நடக்கிற பொழுது, அந்த வழியில நாம நடக்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதல், அவருடைய சமாதானம் என்ன செய்யும்? எங்களை ஆளுகை செய்யும். மாம்சத்தின்
நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் செய்கையை, பாவ சுபாவத்தை என்ன செய்யறோம்? இந்த ஆவியினால அழிக்க போறோம். இந்த நான் முதல் சொன்ன இயேசு கிறிஸ்துனுடைய செய்தி முடிச்சதுல நம்பி வாழ்ற பொழுது, அந்த ஆவியில வாழ்ற பொழுது, அந்த உண்மையில வாழ்ற பொழுது, அந்த சத்தியம், இதுதான் உண்மை, அதான் சத்தியம். ஆமென். அந்த ஆவியில வாழ்ற பொழுது மாம்சத்தின் கிரியையில, பிசாசுடைய செய்கையில, செத்த கிரியையில எல்லாம் என்ன செய்யறோம்? நாமளே நமக்குள்ள அழிச்சு போடுறோம். பாருங்க, அதான் இங்க தமிழ்ல வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இது பிறகு கொடுக்கிற நரகத்தை குறித்து சொல்லப்படல. மாம்சத்தின் பிழைச்சா சாவி நித்தம் எவ்ரிடே எங்களோட லைஃப் என்னவா இருக்கும்? ஆங்கிலத்தை இந்த பயமுண்ட வாசிக்கிறோம் பாருங்க. If you live according to the flesh, if you live according to the flesh, you will die. If by the Spirit you put death, the misdeeds of the body, you will live. Amen. So NLT la vasikran, if you live by its dictates, you will die. But if through the power of the Spirit you put death the deeds of your sinful nature, you will live. பாருங்க, பாவ சுபாவத்தை நீங்கள் ஆவியினால் அழித்தால் நீங்கள் என்னவா? You will live. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? பிழைப்பீர்கள். You will live. நீங்க வாழுவீங்க. You will live. நீங்க வாழுவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும் என்று சொன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? மாம்சத்துக்கு, பாவ சுபாவத்துக்கு மரிச்சிடணும். அதான் பைபிள் சொல்லுது. மாம்சத்துக்கு நாங்க மரிச்சிடணும். மாம்சத்துக்கு நாம நீ கடனாளி அல்ல. சர்ச்சஸ் உண்மையா நான் ஒரு சிறியவன் தான். ஆமீன். நீங்க யார் பார்க்குறீங்களா அல்லது 10 வருஷத்துக்கு பிறகு யாராவது சர்ச்சஸ், ஐம் டெல்லிங் யூ, நீங்க பெரிய சர்ச்சா இருக்கலாம், உங்களுடைய சர்ச்சில் அநேக ஆத்மா இருக்கலாம், உங்களுக்கு தான் இன்னும் கூட பிரச்சனை. ஸோ சிறிய சர்ச்சா இருக்கலாம். ஐ மீன், யூ மஸ்ட் ப்ரே. இந்த ஜபத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும். தகப்பனே, நான் பாவ மனுஷனுக்கு மரிச்சு அல்லது பாவ சுபாவத்துக்கு, நான் மாம்சத்துக்கு உட்பட்டனா இல்லாம ஆவிக்குட்பட்டனா இருக்கிறேன். ஸோ நான் பழைய உடன்படிக்கைக்குரியவன் அல்ல, நான் நியாயப்பிரமாண கிருபையை கீழ்ப்பட்டவன். ஆமீன். ஸோ என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்குரிய வழி எனக்கு அதுக்குரிய சத்தியத்தை எனக்கு போதிங்க. சிலர் நீங்க சொல்லுவீங்க, எங்கட சபை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்ல. ஆனா உங்களுடைய கிரியை கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்க எதுல வாழ்றீங்க? மாம்சத்தின் படி வாழ்றீங்களா அல்லது ஆவியின் படி வாழ்றீங்களா? சோ உங்களுடைய கிரியை, ஒரு போதகற்ற கிரியையும் சரி, ஒரு விசுவாசியின் கிரியையும் சரி, எந்த கிரியையில இருக்கு? மாம்சத்தின் பழைய பாவ சுபாவத்தின் மனுஷன் படியா உங்களோட சர்ச்சுக்கு தசமாவத்தை எப்படி கொண்டு வரார் அல்லது காணிக்கையில எப்படி கொண்டு வரார் அல்லது ஒரு விசுவாசி எப்படி ஊழியம் செய்யறார் அல்லது எப்படி சர்ச்சுக்கு வர்றார் அல்லது நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்க இல்ல நீங்க எப்படி ஜனங்களிடத்துல பணத்தை வாங்குறீங்க? அக்கார்டிங் டு த ஃபிளஷ், அதாவது மாம்சத்தின் கிரியலின் அடிப்படையிலையா அல்லது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக அல்லது அந்த கிரியையா அல்லது ஆவியின் படியா? நீங்க வாங்குறது கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது ஆவியின் படி இருந்தா தேவன் அங்கீகரிப்பார். ஆமே, எல்லாத்தையும் தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தைகள். ஸோ இதை நீங்க ஏற்றுக்கொண்டா, இதன்படி கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமீன். அநேகரை நீங்க பாவத்திலிருந்து திருப்புறீங்க. அநேகரை மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருத்தாம ஆவிக்குட்பட்டவர்களா கொண்டு வாரீங்க. அதுவே உங்களோட வாழ்க்கையில அநேக கிருபை என்ன செய்யும்? ஒளிஞ்சருளும்.
ஸோ ஆகவே மாம்சத்துக்குட்பட்டுறாம இல்லாம ஆவிக்குட்பட்டுறவளா நடவுங்க. ஸோ அதனாலதான் அநேக விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கை செத்துக்கொண்டே இருக்கு. ஆமென். உங்களோட வாழ்க்கை செத்துக்கொண்டு இருக்கிறது இல்லை. உங்களோட வாழ்க்கை அதுக்காக கிறிஸ்து மரிக்கையில, அதுக்காக இயேசு உயிர்த்தெழல. ஸோ நாங்க உயிர்த்தெழுந்தவர்கள். ஆமென். பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து அவரோட ஆளுகை செய்கிறோம். நாங்க சாகிறவர்கள் அல்ல, நித்தமும் சாகிறவர்கள் அல்ல, நித்தமும் ஜீவனுடையவர்கள், நித்தமும் அவருடைய கிருபையினால பெருகினவர்கள். பாருங்க, இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். ஸோ நாம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட நாம புத்திரர்கள். ஆனா மாம்சத்துக்கு உட்பட்டால் நடந்தா நாம் புத்திரர்கள் அல்ல. ஸோ நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் எந்த சபைக்கு போறது, எப்படி போறது. ஆமென். தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சபைக்கு போறதல்ல முக்கியம், நீங்க அவருடைய சுவிசேஷத்தினுடைய வாழ்றதா முக்கியம். உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறதல்ல முக்கியம், இயேசு உங்களுக்கு போதகரா இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். நீங்க பாட்டு படிக்கிறது ஆராதிக்கிறதல்ல முக்கியம், நீங்க உண்மையாக என்ன மனதோடு ஆராதிக்குங்க அதான் முக்கியம். நீங்க ஜபிக்கிறது அல்லது ஜபிக்காதல்ல முக்கியம், நீங்க சத்தியத்தை புரிஞ்சவர்களாக ஜபிக்கிறா முக்கியம். இயேசு கிறிஸ்துவோட நீங்க நடக்கிறது சொல்றது முக்கியம் இல்லை. இயேசு நீங்களும் ஒரே ஆவியாக நீங்க இணைஞ்சவர்களாகவே இருக்கிறீங்க என்பதை அறிஞ்சு நடக்கிறதா முக்கியம். ஆமென். ஸோ நீங்க வருஷ ஆராதனை செய்கிறது முக்கியம் இல்லை. ஆமென். வருஷத்துல நாம தேவ பிரசன்னத்தோட நடக்கணும் என்றதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் முக்கியம். நாம இன்றைக்கும் எப்பொழுதும் இயேசுவின் நாங்களும் அவருடைய பிரசன்னத்திலான் இருக்கிறோம். ஆமென். அதான் முக்கியம். ஆமென். மாதங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் நாங்க பார்க்கறது இல்லை. கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்பவும் ஜெயம்தான். ஆமென். ஸோ ஆகவே கிறிஸ்துவை மையப்படுத்துங்க, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, கிருபைக்குள்ள மனம் திரும்புங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும்